சிக்கன் ரைஸ் சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டெட். சிக்கன் ரைஸ் அண்ட் சிக்கன் பிரியாணியா ப்ரோ? ப்ரோ எது ப்ரோ நல்லா இருக்கு? எல்லாமே அல்டிமேட்டா தான் இருக்கும். ஓகே ப்ரோ. நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கீங்களா? நான் லாஸ்ட் 2 இயரா இங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். 2 இயராவே இங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. எப்படி கடை அங்க இருக்குள்ளே அங்க தான் சாப்பிடுவோம். அங்க அப்பையில இருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அன்லிமிட்டெட் கொடுக்குற 130க்கு செம்ம ஒர்த். உங்க ஃபேமிலியோட வந்து எத்தனை டைம் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. பிளேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த கோர செட்டப்னால கொஞ்சம் நல்லா இருக்கு. வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோவல். நான் உங்க மோகன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு சென்னை வந்தாச்சு. சென்னை வந்துட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு ஏரியாவுக்கு இது பண்ணிட்டு இந்த ஓயமார் இருக்குல்ல, இந்த காரப்பாக்கம் சைடு பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதே மாதிரி தான் இங்க ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு வந்துட்டு அன்லிமிடெட் பிரியாணி தராங்க. இந்த கடை பேர் பாத்தீங்கன்னா அல்பசீர் பிரியாணின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு நிறைய காம்போலாம் இருக்காமா, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ள போயிடலாமா? என் பேர் அப்துல் ரசாக். ஆனால் நம்ம கடை எங்கே இருக்குது கரெக்டாக? அல்பசீர் பிரியாணி கடை வந்து காரப்பாக்கம் எங்கன்னு கேட்டாக்கா நம்ம ஹார்ட் சிப்ஸ் வந்து உள்ள இருக்குது, இந்திரா காந்தி ஸ்ட்ரீட். பிரியாணி வந்து 130 போது அன்லிமிட்டெட் தான். அன்லிமிட்டட்னா பிரியாணி பீஸ் 1, 65 பீஸு 2-3 பீஸ் வைப்போம். அது இல்லாமல் காம்போ இருக்குது. காம்போவில் வந்து மட்டன் காம்போ, சிக்கன் காம்போ, பிரியாணி, தோசை எல்லாத்துலேயுமே காம்போ இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அவைலபிள். நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம். ஓகே. மட்டன் பிரியாணி எப்போ பண்ணால் கிடைக்கும்? மட்டன் வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மட்டன் உண்டு. 250. அது தனியாக காம்போ இருக்குது. இப்போ எல்லாமே பிரியாணி வந்துட்டு நம்மகிட்ட வந்து அன்லிமிட்டெட் தான். 130 ரூபாய்க்கு வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டெட். அப்புறம் வந்துட்டு மட்டன் பிரியாணி தனியாக காம்போ இருக்குது. அதுக்கும் காம்போ, சிக்கன் பிரியாணியும் காம்போ இருக்குது. ஓகேண்ணா. இது புரோட்டா காம்போ அதெல்லாம் இருக்குது. புரோட்டா காம்போ, தோசை காம்போ இருக்குது. அதில் வந்து 150 ஆகுது. 2 பரோட்டா, செட்டிநாடு கிரேவி, 3 பீஸ் சிக்கன் பீஸ் வரும், ஒரு ஆம்லெட்டு. அது இல்லாமல் கோக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று. கோக்கு ஆமாம், 150 ஆகுது. ஓகே. நான் கடை எப்போ பிரியாணி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? கரெக்டாக 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். 12 to ஈவினிங் 4 மணி வரைக்கும். 10 டப்பாக்கு இன்னும் ஒரு 1/2 hour பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணி ரெடி ஆயிடும். இப்ப தீர போகுது. ஆமா, தீர போகுது. ஏன்னா அன்லிமிட்டெட் இல்ல, அதனால வந்து நிறைய மக்கள் வராங்க. என்ன கொஞ்சம் விநாயகர் சதுர்த்தியா போயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தினா கொஞ்சம் மற்ற இடத்துல ஃபுல்லா டைட்டா தான். இப்போ 10 டப்பாக்கு மசாலா அடிச்சிட்டேன். ஓகே. இப்போ பிரியாணி இறக்க போறோம். 1/2 hour பிரியாணி இறக்க போறோம். இது இல்லாம இங்க செரிமானம் அப்படின்னா மற்ற கடையை விட இங்க நல்லா இருக்கும் பிரியாணி. நல்லா இருக்கு நான் சொல்றத விட சாப்பிடுறவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டா தெரியும். ஏன் காரணம் அப்படின்னா 7up இங்க இந்த கடையில பிரியாணி சாப்பிடுறவங்க 7up சாப்பிட மாட்டாங்க. இதுல வந்து சில மசாலாங்களை நான் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து போடுறோம். அப்படின்னா கை மசாலா பக்குவம் மாதிரி கொஞ்சம் சில மசாலா இதில் சேர்க்கிறோம். அதனால செரிமானம் ஆட்டோமேட்டிக்கா இதில் ஆகும். சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற கஸ்டமர் கேட்டால் அவங்க கிளீனா காம்போ ஐட்டம் எல்லாமே இருக்கு. காம்போ ஐட்டம் எல்லாமே இருக்கு. போட்டா காம்போ, மட்டன் பிரியாணி, சிக்கன் காம்போ எல்லாத்துலயுமே காம்போ இருக்கு. நான் இங்க அன்லிமிட்டெட் காம்போ வாங்கியிருக்கேன். சிக்கன் 65 பிரியாணில வரும் அதுல. ஓகே ப்ரோ டேஸ்ட்ல எப்படி இருக்கு? டேஸ்ட்ல நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அதனால வந்தேன் இங்க. ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்களா? டேஸ்ட் வைஸ்ல எப்படி ப்ரோ? டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு. ரைஸும் அன்லிமிட்டடா தராங்க. சிக்கன் 65 பீஸ்ல நல்லா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பாத்தீங்கன்னா 130 ரூபா அன்லிமிட்டெட். அப்புறம் வந்துட்டு ஒரு சில்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் எல்லாம் போதும். இதுவே வந்துட்டு அன்லிமிட்டெட் ஃபுல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதுவும் இல்லாம பாத்தீங்களா பாஸ்மதி ரைஸுங்க, அதுவும் இப்பதான் சூடா இறக்குனாங்களா. நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ எடுக்கிறப்ப சூடா வந்து இறக்குனது காமிச்சிருப்பேன். அதே வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா சூடா இறக்குனாங்க. சுட சாப்பிட்டுக்கலாம், அப்பதான் செமையா இருக்கும் அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பீஸ் வந்துடும். அண்ட் பாத்தீங்கன்னா பிரியாணி வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலா ட்ரை பண்ணிடலாம். ரைஸ் எல்லாம் பாருங்க எப்படி உதிரியா இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 13 வருஷமா இந்த கடையிலேயே இருக்காருங்க. ட்ரை பண்ணிடலாம். சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. அதுவும் இந்த பிரியாணிக்கே பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் தான் செம்ம காம்போவா இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட அப்படியே இந்த வீடியோ கிளிப்ல எடுத்துட்டு கேட்டுட்டு வந்தேன்ல. அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட மொத்தம் 3 பிரான்ச் இருக்காமாங்க. இது வந்து மெயின் பிரான்ச், அது இல்லாமல் 2 பிரான்ச் இருக்காமா. பிரியாணி தான் ஃபுல்லாக ஓடும் அப்படின்னாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணாங்க அங்கே மசாலாவெலாம் இது பண்ணாங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணேன். ஓகே. சூப்பராக இருக்குது. மசாலாவெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது.
மசாலா எதுவுமே அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, லெக் பீஸ் ட்ரை பண்ணிடலாமா? ஃபுல்லாகவே இது பிரியாணி செய்கிற வரைக்குமே ஃபுல்லாகவே இந்த அண்ணன் கூடயே சுற்றிட்டு இருந்தாங்க, எப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்க்கலான்டா. சூப்பராக குக் ஆகிருக்கு லெக் பீஸு. அது பார்த்தீங்கன்னா மசாலாவும் நல்லா இதில் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வரத்தானே செய்வாங்க. அந்த குழம்போட வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ரைஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே கரெக்டாக உதிரியாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இது சாப்பிடும்போதே வந்துட்டு நல்லா ஃபீல் ஆகுது, இது வந்து ஒரு குட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ரைஸ் வந்துட்டு 130 ரூபாய்க்கு அன்லிமிட்டட்னா நினச்சி கூட பார்க்க முடியல. அதுவும் ஃபுல்லாக சாப்பிட்றீங்களா இருந்தாங்கன்னா வைங்க, எவ்வளோ சாப்பிடலாம். நம்ம ஒரு சைடெலாம் இருந்துச்சுன்னா வைங்க, நம்ம ரெகுலராகவே வந்து சாப்பிடலாம் இதுமாதிரி டேஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா. அதுவும் இல்லாமல் நம்ம 130 ரூபா கொடுக்குறோம்ல, அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுக்குறதும் கொஞ்சம் ஹை தான். ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடும் கொடுக்குறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு. சில்லி ட்ரை பண்ணிடலாமா? நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எலுமிச்சை பழம் கொடுத்துருக்காங்க ஒரு பீஸ், லைட்டாக புழிஞ்சு விட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் வச்சு சாப்பிடலாம். இது பக்கா டேஸ்ட்டுங்களா, வேற லெவல் சில்லி. பிரியாணியோட வச்சு ட்ரை பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் 65 பிரியாணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 10 rupees தான் அதிகம். அதனால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அது கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு அன்லிமிட்டட் தான். கொஞ்சம் லெக் பீஸோட பீஸு, அப்புறம் சில்லி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அப்படியே சாப்பிட்டா எனாஃப். பக்கா சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல, 130 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதுவும் அன்லிமிட்டடு. அதனால தான் இவ்வளோ கூட்டம் வராங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸு, நீங்கள் இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாமே இங்கே பிஜி எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வருவாங்களாட்ருக்கு. ஏன்னா இவ்வளோ டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச் ஓடாதில்ல, 3மே வந்துட்டு பக்காவாக ஓடு தம்பி அப்படின்னாரு. அதுவும் இல்லாமல் நீ வந்துட்டு சண்டேலாம் வந்தீங்கன்னா இங்கே நிற்கிறதுக்கே நேரம் இருக்காது, நாங்கள் பிரியாணி செய்கிற இடத்துல தான் வந்திருப்பேன், இன்னைக்கு உன்னோட லக்கு அப்படிங்கிறாரு. நல்லா இருக்குங்க பிரியாணி, சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் மெயினாக வந்துட்டு இந்த பிரியாணி தான் சாப்பிடணுன்னு வந்துட்டேன். சிக்கன் ரைஸ் நார்மலாக எப்பயுமே சாப்பிட்றதான். அதுவும் இந்த 130 ரூபாய்க்கு எப்படி அன்லிமிட்டட் பிரியாணி தராங்க, அதுவும் ஒருவேளை டேஸ்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் செம்ம டேஸ்ட் உண்மையாக. இந்த கடையோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அப்படி வரமா இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வரேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.